வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று செப்டம்பர் 24, புரட்டாசி 8. இன்றைய தினத்தில் வடக்கு வங்கக்கடலில் தாழ்வு பகுதியும் அதனை சார்ந்து தமிழக மாவட்டங்களில் வடக்கு மாவட்டங்கள்லையும் கடலோர மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழைப்பொழிவும் ஏற்பட்டு வருகிறது. வங்கக்கடல் சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தமிழகத்தில் மேலும் ஒரு சில நாட்களுக்கு இந்த வெப்பச்சலன மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும். அந்த நிலையில் இன்றைக்கான வானிலை நகர்வுகள் எவ்வாறு இருக்கிறது, வரும் நாட்களில் தேதி வாரியாக மாவட்டங்கள் வாரியாக மழைப்பொழிவு வாய்ப்புகள் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஏற்படும் என்பது குறித்து வரும் இன்றைய தினத்தில் இருந்து வரும் அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலான மழை வாய்ப்புகள், மழை விளக்கம். வணக்கத்துடன் ஸ்ரீ அண்ணாதுரை. ஒரிசா, மேற்கு வங்கம் இந்த பகுதியில் சார்ந்து வடக்கு வங்கக்கடலில் நிலவும் தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக ஒரு காற்று சுழற்சியாக வலுவிழந்து அது இந்த மாநிலங்கள் கரை கடந்து மத்திய இந்திய பகுதிகள் நோக்கி, அதாவது மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் பகுதிகள் நோக்கி நிலப்பகுதி சார்ந்து நகரும். வலுவிழந்த காற்று சுழற்சியாக நகர்ந்து தென்மேற்கு பருவக்காற்றினை விலக்கும் நிகழ்வாக மாறும். அதாவது வட இந்திய பகுதிகள் மற்றும் மத்திய இந்திய பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவக்காற்றினை விலக்கும் ஒரு நிகழ்வாகவே இதை கருதலாம். அக்டோபர் 5 வரை இந்த தென்மேற்கு பருவக்காற்று விலகும் நகர்வுகள் மத்திய இந்திய பகுதிகளில் இருந்தும் வட இந்திய பகுதியில் இருந்தும் நீடிக்கும். வடமேற்கு இந்திய பகுதியிலிருந்து ஏற்கனவே விலகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக அக்டோபர் 15 அல்லது 15 இருந்து 20ஆம் தேதிக்குள் வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் தென்னிந்திய பகுதிகளிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்று முற்றிலுமாக விலகும். இதில் மாற்றம் ஏதுமில்லை. விலகும். இந்த விலக்கக்கூடிய நிகழ்வாக தென்கிழக்கு வங்கக்கடலில் இருந்து 12, 13, 14ஆம் தேதிகளில் ஒரு காற்று சுழற்சி ஏற்பட்டு அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு ஆந்திர பகுதிகள் அல்லது வட தமிழகம் சார்ந்த பகுதிகள் சார்ந்து நகர்த்து தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திர பகுதிகள் இதனை சார்ந்து அது கரை கடந்து ஒரு தாழ்வு மண்டலம் வரை கூட வலுவடைந்து அது கரை கடக்கலாம். அது 12, 13, 14 இந்த தேதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது. 15, 16 வரை கூட அதனுடைய நகர்வுகள் நீடிக்கலாம். இவ்வாறான நகர்வு தென்மேற்கு பருவக்காற்றினை அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் முற்றிலுமாக இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து விலக்கிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விலகும் நிகழ்விற்காக ஏற்படக்கூடிய காற்று சுழற்சியாக அமைகிறது. தென்மேற்கு பருவக்காற்று விலகக்கூடிய நிலையில் அது லட்சத்தீவுகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல் இந்த பகுதிகளில் சுழற்சிகள் ஏற்பட்டு விலகுவது இயல்பான நிகழ்வுகளாகவே கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த சுழற்சி இந்த தென்மேற்கு பருவக்காற்றினை விலக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பின்னர் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக தெரிகிறது. அக்டோபர் 23, 22, 23, 24 தேதிகளில் மழைப்பொழிவு துவங்கிவிடும். சரி, இன்றைய நிலையில் இருந்து இன்று தற்போது நீடிக்கக்கூடிய வங்கக்கடல் சுழற்சியின் மூலமாக உள்ளிருக்கப்படும் மேற்கு காற்று மற்றும் ஒரு சில நேரங்களில் உள்நுழையும் கிழக்கு காற்று, தென்கிழக்கு கிழக்கு காற்று இணைப்பு ஏற்பட்டு வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புள்ள மாவட்டங்களாக கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கும், பாண்டிச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழைப்பொழிவு வாய்ப்புகளாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர மாவட்டங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு டெல்டா கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், தெற்கு உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மாவட்டங்கள் கூட மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்க மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுகிறது. 25, 9,
2024, 26/9/2024, 27 இந்த 3 தேதிகளில் தென்மேற்கு காற்றினுடைய வேகம் தமிழக நிலப்பரப்பு சார்ந்து வேகம் அதிகரிக்கக்கூடும். மேற்கு காற்றினுடைய வரவு குறையும். கிழக்கு காற்று உள்நுழையக்கூடிய வீதம் குறையும். இந்த வகையில் வறண்ட காற்றினுடைய அளவு அதிகரிக்கும். ஈரப்பதம் மிகுந்த காற்றினுடைய அளவு குறையும். இதன் காரணமாக வறண்ட வானிலை இந்த 3 நாட்களில் தமிழகத்தினுடைய அநேக மாவட்டங்களில் நீடிக்கக்கூடும். 28, 27 அல்ல இரவு, நள்ளிரவு அல்லது அதிகாலை, 28 அதிகாலை முதல் மழைக்கான வாய்ப்புகள் மீண்டும் ஏற்பட தொடங்கும். அதுக்கு காரணமாக 28 அதிகாலை தொடங்கி இந்த காற்றினுடைய நகர்வுகள், சுழற்சிகளினுடைய நகர்வுகள், உயரழுத்த குறைவழுத்த வேறுபாடுகள், இதெல்லாம் வங்கக்கடல், அரபிக்கடலில் தற்போது உயரழுத்தம் வலுவடைஞ்சிருக்கு. இந்த நிலை மேலும் தெற்கு நோக்கி நகர 28, 29 இந்த 29, 30, 1, 2 வரை கூட குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், தென்னிலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல் இந்த பகுதியில் சார்ந்து ஏற்கனவே நம்ம கூறியிருக்கோம், கீழடுக்கில் சுழற்சி ஏற்படக்கூடும். இது மேலும் வலுவடைந்து மேலடுக்குடன் இணையவும் வாய்ப்பு இருக்கிறது. கீழடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சியாகவும் மாறிட வாய்ப்பு இருக்கிறது. இவ்வாறான நேர்வு தமிழகத்தில் மேலும் மழைப்பொழிவை தென் தமிழகத்திற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நகர்த்தக்கூடும். அந்த வகையில் 28ஆம் தேதி இவ்வாறான நிகழ்வு ஏற்படக்கூடிய நிலையில் மழைப்பொழிவு வாய்ப்புகள் தென் தமிழகத்திற்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாகவும், மத்திய மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாகவும், மேற்கு மாவட்டங்களுக்கான மழைப்பொழிவு வாய்ப்புகளாகவும் மாறக்கூடும். 28/9/2024 குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. சற்று பரப்பில் கூடிய மழை வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இதே அளவிலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன 28 அன்று. மேலும் திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று கனமழைக்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும் 28 முதல். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்படலாம். அதே நேரத்தில் வலுவான மழைப்பொழிவாக மற்ற மாவட்டங்களுடன் ஒப்பிடுகையில் குறைந்தே இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சற்று வலுவான மழைப்பொழிவுகள் வடக்கு பகுதிகளிலேயும், அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய மேற்கு, கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, உள்பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் கடலோர பகுதிகளை விட. அதுவும் திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் சார்ந்த தெற்கு கடலோர பகுதிகளில் தெற்கு காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் தென்மேற்கு காற்றின் வறண்ட காற்றின் நுழைவின் காரணமாக மழைப்பொழிவிற்கு தடங்கள் ஏற்படும். கிழக்கு காற்று உள்நுழைந்து இந்த நிலையை மாற்றும். அதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுவது சற்று தாமதமாகும். மற்றபடி உள்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், அரியலூர், திருவாரூர் உள்பகுதி, மயிலாடுதுறை மாவட்டங்களினுடைய உள்பகுதி, கடலூர், அதே போல கடலோர பகுதிகளை விட உள்பகுதிகளில் மழைப்பொழிவு அந்த 28ஆம் தேதி சற்று வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல வடக்கு உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று பரவலான மழைக்கு 28ஆம் தேதி வாய்ப்பு இருக்கின்றன. அதே போல விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும்
சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். கடலோர பகுதிகளை விட உள்பகுதிகளில் வலுவாக இருக்கும். கிழக்கு கடலோர பகுதிகளில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளை விட உள்பகுதிகளில் கூடுதலாக வாய்ப்பு இருக்கும். அதே போல தான் டெல்டா கடலோரம், இதர வடகடலோரங்களும் அதே போல்தான். இது 28ஆம் தேதி மழை வாய்ப்புகள். 29, 30 சற்று தீவிரமான மழைப்பொழிவிற்கு தென் தமிழகத்திற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அநேக இடங்கள் சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கும். சற்று பரப்பில் கூடும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு சற்று பரப்பில் கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கும். அறிவிக்கக்கூடிய மழை வாய்ப்புகள் அனைத்துமே வெப்பச்சலனத்தினால் ஏற்படக்கூடிய மழை வாய்ப்பு தான். பருவக்காற்று மழைப்பொழிவு இல்லை. எனவே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழைப்பொழிவு, ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவாகவும் ஏற்படும். இது மேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த நிலை. 29, 30 கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், திண்டுக்கல் இந்த மாவட்டம் சார்ந்தும், கரூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், நாமக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு 29, 30, 1 வரை கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. இதர மாவட்டங்களில் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் 29, 30 சற்று ஆங்காங்கே பரப்பில் கூடிய மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். வடக்கு மாவட்டங்களை பொறுத்தவரை, வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இந்த 29, 30 தேதிகளில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய மழை வாய்ப்புகளாக, ஒரு பரவலான மழைப்பொழிவு அல்ல. அனைத்து மழைப்பொழிவுமே பரவலாக அடைச்சிக்கிட்டு பெஞ்சிரும் அப்படிங்கிற வாய்ப்பே கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏற்படும், அங்கங்கே ஏற்படும். சற்று பரப்பில் கூடும், அவ்வளோதான். வெப்பச்சலன மழைப்பொழிவு எப்போதுமே பரப்பில் குறைந்த மழைப்பொழிவாக, அதே நேரத்தில் கனமழை பொழிவாகவும் ஒரு சில இடங்களில் ஏற்படும். இது சற்று பரப்பில் கூடிய மழை வாய்ப்புகளாக இருக்கும். மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள் சார்ந்தும் 29, 30 மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கிறது. பரவலான வாய்ப்புகள் அல்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் சற்று இந்த நாட்கள் முழுவதுமே கூடுதல் மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்களாக, அது பெரும்பாலும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் இந்த மாவட்டங்கள் தான் அதிகபட்ச மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்களாக இந்த செப்டம்பர் மாத மழைப்பொழிவில் இருக்கும். சென்னையை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். வடகிழக்கு பருவமழையில் உச்சபட்ச மழைப்பொழிவை பெறப்போகும் மாவட்டம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த பகுதிகள் அனைத்துமே. இதுதான் இன்றைய நிலையில் நமது மழை விளக்கமாக இருக்கிறது. அக்டோபர் 3 வரை இந்த நிலை நீடிக்க, அக்டோபர் 4, 5 சற்று கிழக்கு காற்றினுடைய வருகை அதிகரிக்கும், தென்கிழக்கு காற்றினுடைய வருகை அதிகரிக்கும். இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சீரான மழைப்பொழிவை, மிதமான மழைப்பொழிவை பெறக்கூடும் 3 முதல் 5 தேதிகளில். தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு ஏற்படும். கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இந்த சுற்றில் ஏற்படும். ஆக 5ஆம் தேதி வரை இந்த மழை பரவல் உள் மாவட்டங்களுக்கும் நீடிக்கும். ஆங்காங்கே நீடிக்கும். வறண்ட வானிலை விலகிய நிலையாக, அவ்வப்போது மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய நிலையாக, மேலும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு ஏற்படும் நிலையாக, வெப்பம் குறைந்த வானிலையாக அக்டோபர் 5 வரை, அதாவது செப்டம்பர் 28 தொடங்கி அக்டோபர் 5 வரை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு இந்த இதமான வானிலை ஏற்படும். மழைப்பொழிவும் அவ்வப்போது ஏற்படும். இதுதான் தற்போதைய வானிலை நகர்வாக இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.